கனிவான்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய 3 விதமான மனிதர்களை பற்றி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். முதலாவது நம்ம கூட இருக்கக்கூடியவர்கள், அது நம்முடைய தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம். கனிவால் இரண்டாவது நமக்கு அதிகமான உதவிகளை செய்யக்கூடியவர்கள், நமக்கு அதிகமாக உபகாரங்களை செஞ்சவங்க. மூணாவது நம்ம விரும்பக்கூடியவர்கள், அது செலிபிரிட்டிஸாக இருக்கலாம், அது ஃபுட்பால் பிளேயர்ஸாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். இந்த 3 விதமான மனிதர்களை பற்றி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த 3 கேட்டகரியுமே வரக்கூடியவன்டா அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். கனிவான்களே, சோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியது, யாரையும் விட நெருக்கமாக இருக்கக்கூடியது நம்முடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இரண்டாவது, கனிவான்களே, நம்முடைய வாழ்க்கையில் யாரும் செய்யாத உபகாரங்களை நமக்கு செஞ்சது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நம்முடைய தாய் தந்தையர்களே நம்ம வயிற்றுக்கு வந்ததுக்கு பின்னால் தான் உபகாரம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இந்த உதிப்பில் வர்றதுக்கு முன்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உபகாரங்களை ஆரம்பிச்சிட்டார். மூணாவது, இந்த விடயங்களை நம்ம உணரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நலவுகள் அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து வருகிறது. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு நெருக்கமாக இருக்கிறான் அப்படின்ற நமக்கு வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விரும்ப ஆரம்பிப்போம். இந்த விருப்பம் எப்போ வருதோ அப்போ நம்ம அல்லாஹ்வை அதிகமாக அறிஞ்சிக்கொள்வோம். கனிவான்களே, அல்லாஹ்